ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிற பயிர்க்கடனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தமிழ்நாடு அரசு அறிவித்த பயிர்க்கடனில் அறிவித்த உடனே நமக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நியூஸில் பயிர்க்கடன் முழுவதும் ரத்துன்னு வருது, ஒரு சிலர் பகுதி தான் ரத்துன்னு வருதுன்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு டீட்டெயில்டாக ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்க வெளியிட்டிருக்கிற செய்தி குறிப்பு இருக்குங்களா, அதை வச்சு நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். அவங்க நேற்று வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த நேற்று வெளியிட்டிருந்த செய்தி குறிப்பில் நான் டேரெக்டாக அங்கே பாயிண்ட்டுக்கு நேற்று வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த நேற்று வெளியிட்டிருந்த செய்தி குறிப்பில் நான் டேரெக்டாக அங்கே பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். என்னன்னா, இந்திய ரிசர்வ் வங்கியில் 28/11/2025 அரசு கடன்கள் தள்ளுபடி பண்ணுறதுக்குன்னு ஒரு டிராஃப்ட் ஒன்று ரெடி பண்ணுறாங்க. அந்த டிராஃப்டின் பிரகாரம் இப்போ நீங்கள் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறீங்க, தள்ளுபடி பண்ணுறீங்கன்னு அறிவிக்கிறீங்கன்னா 45 டேஸ்லேருந்து 60 டேஸுக்குள்ளே நீங்கள் அந்த மொத்த பேமெண்ட்டையும் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துடணும், அரசு கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த துறையோ அந்த துறைக்கான நிதியை ஒதுக்கி அதை கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு சேர்த்து அந்த டிராஃப்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேற்று அந்த செய்தி வெளியீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்றைய அரசியல் நிதி நிலைமையோட கருத்தில் கொண்டு இன்றைய நிதி நிலைமைக்கு என்னால் இதுதான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் தேர்தல் வாக்குறுதியில் எனக்கு ஃபுல்லாக பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க, எனக்கு இதை பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அதில் தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, 1/5/2025 28/2/2026 வரை பெற்ற பயிர்க்கடன்களுக்கு இந்த தள்ளுபடி ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதோடு சேர்த்து கடன் தொகை 50,000 வரை இருந்துச்சு அப்படின்னா 50,000 அதாவது முழு கட்டண தொகையும் விலக்கு அளிக்கப்படும். இது குறு விவசாயிகளுக்கு, சிறு விவசாயிகளுக்கு கடன் தொகையிலிருந்து 50%, ரைட்டுங்களா? ரெண்டாவது, அப்படியே நம்ம அந்த ஸ்லாப் ரேட் அப்படியே மாறுது. 50,000லேருந்து 60,000க்குள்ளே இருந்துச்சுன்னா 40,000 இந்த சைடு சிறு விவசாயிகளுக்கு, குறு விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா 20,000. இதே 60,000 to 70,000, 70,000 to 80,000, இதில் 30,000, இதில் 15,000, இதில் 20,000, இதில் 10,000 அப்படின்னு கணக்கு பண்ணும்போது 1,00,000க்கு மேல் 1,00,000 வரைக்கும் வாங்கியிருந்தீங்கன்னா 5,000 ரூபாய் தான் ரெண்டுலேயுமே இது ரெண்டுலேயுமே தான் இதை கணக்கை சரி பண்ணி கழிக்க போகிறாங்க. நிறைய பேர் தேர்தல் வாக்குறுதியில் 5 ஏக்கருக்கும் குறைவாக இருக்கிறவர்களுக்கு நம்ம முழு பயிர்க்கடனையும் ரத்து பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ இப்படி பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அவங்க இந்த செய்தி வெளியீட்டிலேயே தெளிவாக சொல்லியிருக்காங்க. இன்றைய நிதி நிலை மற்றும் அரசு நிதி ஆதாரங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட்டுறவு வங்கி விவசாயிகள் வாங்கியிருக்கிற கடனை ரத்து பண்ண ஆவணம் செய்ய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் பின்வரும் காலங்களில் இது முழுமையாக ரத்து செய்யப்படலாம். பின்வரும் காலங்களில் என்ன வேணாலும் நடக்கலாம். அதுக்கு அரசு தரப்பிலிருந்து விளக்கம் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நம்ம நண்பர்கள், நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக உங்களுக்கு பர்டிகுலராக விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதில் மேற்கொண்டு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கீழே என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அதில் நீங்கள் பர்சனலாகவும் கேட்கலாம். என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் நான் மோஸ்ட்லி ஆக்டிவாக இருப்பேன், நீங்கள் அதில் டவுட் கேட்கலாம். ஸோ இதுதான் உங்கள்கிட்ட நான் இன்றைக்கி கன்வே பண்ண நினச்ச செய்தி. வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பை.